ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கனகாஸ் அடுப்பாங்கரை அஃபீஷியல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி மாலைபக்ஷம் ரெண்டாம் நாள் என்ன பண்ண போகிறோம்னா தவளை அடை தான் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன வச்சுருக்கோம்னா, 1 டம்ளர் அரிசி எடுத்து பச்சரிசி எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டுருக்கேன். இதை வந்து ரவை மாதிரி நம்ம மிக்சியில் பொடிச்சிக்க போகிறோம். அதுக்கு ஒரு மூடி தேங்காய் திருக்கி வச்சுருக்கேன். இதை இப்போ எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். நான் வந்து இப்போது ஒரு வானல் அடுப்பில் போட்டுருக்கேன். அதில் இந்த 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் ஜலம் குத்திக்கலாம். ஜலம் குத்தி இது நல்லா கொதித்த உடனே நம்ம என்ன பண்ணலான்றதை பார்க்கலாம். அதுக்குள்ளே இது கொதிக்கிறதுக்குள்ளே நான் போய் இது பண்ணின்னு வந்துடுறேன். அந்த அரிசியை வந்து பொடிச்சின்னு வந்துடுறேன். பார்த்திங்களா, நம்ம அரிசி எடுத்து வச்சோம் இல்லையா, அதை பாருங்கள், இந்த அளவுக்கு ரவை மாதிரி நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு பொடிச்சுட்டோம். இப்போது இந்த வானால ஜலம் இருக்குது, ஜலம் கொதிக்கிறது. இப்போ இது கொதி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம போடணும். இப்போ என்னென்ன போடலான்றதை பார்க்கலாம். பார்த்திங்களா, தண்ணி நல்லா கொதிக்கிறது. இப்போ தான் கொதித்ததுக்கப்புறம் தான் நம்ம இப்போது இதில் நான் இது வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கேன், இருந்தாலும் நான் இன்றைக்கி பண்ணுறேன், அதனால் உங்களோட ஷேர் பண்ணுறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, அதே மாதிரி 1 ஸ்பூன் ஜீரகம் போட்டால் நல்லா வாசனையாக இருக்கும். ஜீரகம், அதுலேயே 1 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தை போட்டுன்ட்டு நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் அதுலேயே திருவி வச்சுருக்கிற தேங்காவை போட்டு இந்த தவளை அடைக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்கலாம். நம்ம இதில் இந்த தண்ணியிலேயே உப்பு சேர்த்துட்டோம்னா கலந்துடும். இந்த அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டு இதெல்லாம் சேர்ந்து அப்படி ஒன்றா கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறம் நம்ம அந்த அரிசி உடசலை கொட்டி கலர வேண்டியது தான். பார்த்திங்களா, இது வந்து இந்த மாதிரி இப்போது இது நல்லா இந்த மாதிரி கொதிக்கும்போது நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கிற ரவையை சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து இது வந்து ஒன்றா கலரினா போதும், அரை வேக்காடு வெந்தால் போதும். அதுக்கப்புறம் நம்ம இது ஆறினதுக்கப்புறம் தோசைக்கல்லில் போட்டு எடுக்க போகிறோம். அதனால் இது வந்து இந்த தண்ணி இஞ்சுற அளவுக்கு வெந்ததுன்னா போதும். அதுக்கப்புறம் நம்ம தோசைக்கல்லில் போட்டு எடுக்கலாம். இப்போ இது நல்லா இப்படி நல்லா தண்ணி இஞ்சுற அளவுக்கு நல்லா வேகட்டும். இது வந்து போட்டு ஒரு 2 நிமிஷத்துலேயே கெட்டி ஆகிடும். இதை உடனே ஆஃப் பண்ணி நம்ம மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆறினதுக்கப்புறம் நம்ம பண்ணலாம். இந்த அளவுக்கு கெட்டியானால் போதும். தெரியுறதா உங்களுக்கு? இந்த அளவுக்கு தண்ணியில் கொட்டினோடனே இந்த அளவுக்கு கெட்டியானால் போதும். ஆனால் இது இன்னும் வேகலை, நம்ம தோசைக்கல்லில் போட்டு வேக வைக்கணும். இப்போது நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஆஃப் பண்ணிட்டு இதை ஒரு தட்டில் கொட்டி நல்லா ஆறணும். ஆறினா தான் கையால் பிடிச்சி நம்ம தவளை அடையாக தோசைக்கல்லில் தட்ட முடியும். அதனால் இது இப்படியே இருக்கட்டும், ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் பார்க்கலாம். பார்த்திங்கன்னா, இப்போது நம்ம வானல்லேருந்து எடுத்து இல்பச்சட்டிலேருந்து எடுத்து ஒரு பிளேட்டில் கொட்டி இந்த மாதிரி நல்லா ஃபேனை போட்டு ஆற வச்சிடலாம். இதை நம்ம தேய்க்கிறதுக்கு போட்டுடலாம். இது ஆறினதுக்கப்புறம் ஜலத்தை கையால் பிடிச்சி நல்லா பிடிக்கொடைக்கட்டைக்கு நம்ம பிடிப்போம்ல, அந்த மாதிரி பிடிச்சி ரவுண்டாக்கிட்டு அதுக்கப்புறம் அதை தட்டி தோசைக்கல்லில் போட்டு எடுக்கணும். சூப்பராக இருக்கும். இதுக்கு காம்பினேஷன் மிளகாப்பொடி தான் சூப்பராக இருக்கும். இதுக்கு சட்னியோ சாம்பாரோ அதெல்லாம் நல்லா இருக்காது. நம்ம ஆற்றுல அரைக்கிற மிளகாப்பொடி தொட்டுன்னு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். இட்லி மிளகாப்பொடி, அதுதான் இதுக்கு காம்பினேஷன். இப்போ இது நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் நான் உருண்டை பிடிச்சிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். நம்மளோட இந்த இதை வந்து நம்ம ஆற வச்சோம் இல்லையா, அதை வந்து இந்த மாதிரி நல்லா பிடிச்சி வச்சுட்டுருக்கோம். பிடிச்சி வச்சுட்டு தண்ணியை தொட்டு பிடிச்சிட்டா கையில் வந்து சூடு இல்லாத இருக்கும். ஆறினதுக்கப்புறம் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுன்னு இப்படி பண்ணி இதை வந்து இப்படி பிடிச்சிக்கிட்டு அதுக்கப்புறமா இதை வந்து இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கணும். ரவுண்டாக தட்டையாக தட்டி எடுத்து நடுவில் ஓட்டை போட்டு வச்சோம்னா இது வந்து தோசைக்கல்லில் போட்டு சுற்றிர எண்ணெயை குத்தி கிறிஸ்பியாக வரும். சூப்பராக இருக்கும். இப்போது இதில் தோசைக்கல் அடுப்பில் போட்டுன்ட்டேன். அதில் ஒரு கரணை முட்டை எண்ணெய் குத்திருக்கேன். தெரியுறது அவங்களுக்கு? இந்த பாருங்க, எண்ணெய் குத்திருக்கேன். இப்போது நம்ம இதெல்லாம் வரிசலாக ஒன்றா வச்சிடலாம். வச்சுட்டு இந்த பாருங்க, இந்த மாதிரி வைக்கணும் தவளை அடை. இது வந்து கிறிஸ்பியாக சூப்பராக வெந்து நல்ல வாசனையாக இருக்கும். இதில் நம்ம பெருங்காயம் சேர்த்துருக்கோம் காரத்துக்கு, மிளகு ஜீரகம் போட்டிருக்கோம் காரத்துக்கு, பெருங்காயம் வாசனைக்கு போட்டிருக்கோம். இது வந்து 1 டம்ளர் நான் பண்ணினேன்னா கரெக்டாக 12 வந்திருக்கு. இதில் சுற்றிர இப்படி எண்ணெய் குத்தணும். எண்ணெய் குத்தி சிம்மில் வேக வைக்கணும். நல்லா இந்த ஓட்டையில் ஒவ்வொரு ஓட்டையிலையும் கொஞ்சோண்டு எண்ணெய் குத்திகிட்டே வரணும். குத்தினோன்னா நல்லா கிறிஸ்பியாக வெந்து நல்லாயிருக்கும். அதே மாதிரி நீங்களும்
ட்ரை பண்ணி பாருங்கள். டிஃப்ரெண்ட்டான டிஷ்ஷு தவளை அடை. இதெல்லாம் அந்த காலத்து டிஷ்ஷு, இப்போல்லாம் மறந்தே போயிருப்போம் எல்லோரும். மாலயத்தில் பலகாரம் பண்ணணும் இல்லையா, எப்போவுமே மாலயத்தில் ஒரு நாள் இது கண்டிப்பாக நம்மளோட லிஸ்ட்டில் வந்துடும். நேற்று தான் பச்சரிசி தோசை குத்திருந்தேன். இன்றைக்கி பச்சரிசி வச்சு தவளை அடை பண்ணியாச்சு. ஒவ்வொரு நாளைக்கு ஒன்று ஒன்று பண்ணி காட்டுறேன். இன்றைக்கி இதுதான். இது நல்லா இப்படி மூடி வச்சும் வேக வைக்கலாம், ஓப்பன்லேயும் வேக வைக்கலாம். வேக வச்சா அடியில் கரக்கரனும் மேலே இருந்து இதுவாகவும் இருக்கும். இதையும் நம்ம திருப்பி போட்டு நல்லா வேக வைக்கணும். இது நல்லா வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம், திருப்பி போடும்போது பார்க்கலாம். இப்போது இதை நம்ம ஒன்று ஒன்றா உடையாமல் திருப்பி போட்டுக்கலாம். தெரியுது அவங்களுக்கு கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கிறது, நல்லாவே கிறிஸ்பி ஆகும். தோசைக்கல் நல்லா காஞ்சதுன்னா நல்லாவே கிறிஸ்பியாக ரோஸ்ட்டாக இருக்கும். நடுவில் இருக்கிறது கொஞ்சம் நல்லாவே கிறிஸ்பி ஆகும் எப்போவுமே. ஓகேங்களா, இன்னும் ஒரு சுற்றிலும் இப்போ திருப்பி போட்டதுக்கப்புறம் சுற்றிலும் எண்ணெய் குத்தினோன்னு வச்சுக்கோங்க, சூப்பராக ரெடி ஆகிடும். இது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்படி சுற்றிலும் எண்ணெய் குத்தலாம். அப்படி ரோஸ்ட் ஆகட்டும் பார்க்கலாம். ஓகேங்களா, எப்படி சூப்பராக கிறிஸ்பியாக ரெடி ஆகிடுச்சுங்க. திருப்பி போட்டதும் இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டு நல்லா சூப்பராக ரெடி பண்ணிடலாம். நம்ம சூப்பராக இருக்கும். எல்லாம் இந்த மாதிரி நல்லா வரணும், எல்லா இடமும் எல்லாமே சூப்பராக இருக்கும். இது ஆயிடுச்சுன்னா அடுத்ததை தூக்கி இப்படி போட்டுக்கலாம். நடுவில் கொஞ்சம் ஸ்டீம் நல்லா வரதுனால நல்லா கிறிஸ்பியாக ரெடி ஆகுது. இதே மாதிரி எல்லாமே ஆகட்டும், பார்க்கலாம். ஓகேங்களா, எல்லாமே இது மாதிரி சூப்பராக கிறிஸ்பியாக ஆகிடுது. இப்போ நம்ம இதை தட்டில் எடுத்து வச்சுட்டு அடுத்தது இதை வந்து இதை மாதிரி தட்டி எடுத்து வச்சுருக்கேன். இதை மாதிரியே போட்டு எடுக்கணும். இப்போ இதை எல்லாத்தையும் நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து தட்டில் வச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா நம்மளோட தவளை அடையை இந்த மாதிரி சூப்பராக எடுத்து வச்சாச்சு. இன்னொரு இருந்தது இந்த மாதிரி தட்டி தோசைக்கல்லில் போட்டு எண்ணெய் குத்தி வச்சுருக்கேன். இதே மாதிரியே அதுவும் பாயில் ஆனோடனே நம்ம எடுத்துட்டோன்னா சூப்பரான நம்மளோட தவளை அடை ரெடி ஆகிடும். நீங்கள் இந்த மாதிரி இந்த டிஷ் ட்ரை பண்ணது இல்லைன்னா இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.